வணக்கம். உங்களின் மாலதி பாலன். வணக்கம். நான் உங்களின் மாலதி பாலன். நம் வாழ்க்கை நமது கையில். நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் தெளிவாக இருங்கள். நாம் பிறரை பற்றி புரிந்து கொள்கிறோமோ இல்லையோ, நம்மை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் எதை செய்ய முடியும், நமக்கு எதனில் திறமை உள்ளது என்பதையெல்லாம். பிறகு உங்களின் இலக்கு நோக்கி ஓட ஆரம்பியுங்கள். இது நடக்குமா நடக்காதா என்ற எண்ணம் வேண்டாம். நம்மால் முடியும் என்று நம்புங்கள். ஓடும் பாதையில் கற்களும் முட்களும் இருக்கலாம். இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம் இலக்கு நோக்கி ஓட வேண்டும். இதற்கு வயது ஒரு தடையல்ல. ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வம் என்னவென்று தெரியுமா? எந்த ஊனமும் இல்லாமல் பிறப்பதுதான் மிகப்பெரிய செல்வம். நாம் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்து செல்லும் செல்வம் எது தெரியுமா? நம்மை நாமே கவனித்து கொண்டு, யாருக்கும் பாரம் இல்லாமல் நன்றாக இருக்கும் உடம்பை கெடுத்துக்கொண்டு படுக்கையில் விழுந்து அவர்களுக்கும் கஷ்டங்களை கொடுத்து நாமும் கஷ்டப்பட்டு செல்லக்கூடாது. நடமாடிக்கொண்டிருக்கும் போதே நம் மரணம் ஏற்பட வேண்டும். இதுவே அவர்களுக்கு நாம் அளிக்கும் மிகப்பெரிய சொத்து. இதையே பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவன் நமக்கு அளித்த ஆரோக்கியத்தை கண்ட கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளாகி அதனால் ஏற்படும் விளைவுகளை பார்த்து பெற்றவங்கள் கண்ணில் சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எது நடப்பினும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். நம்மிடம் தவறில்லாத போது யாருக்காக நாம் பயப்பட வேண்டும்? அன்பு, கோபம், சிரிப்பு, சிந்தனை, தைரியம் போன்ற நவரசங்களும் கலந்தது தான் வாழ்க்கை. கோபம் வரும்போது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். யார் நம்மை சீண்டினாலும் சிறு புன்னகையுடன் விலகிச் செல்லுங்கள். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நம்மை சீண்டி பார்க்கும் உலகம் இது. இரவில் தூங்கும் முன் உங்களுடைய இலக்கு எதுவோ அதை அடைந்து விட்டதாக நினைத்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு, எனக்கு ஒரு பெரிய மாளிகை வேண்டும் என்று நினைத்தால் அந்த மாளிகை எப்படி அமைக்க வேண்டும் என்று உங்கள் கற்பனையில் வடிவமைத்து பாருங்கள். இந்த கற்பனை ஒரு நாள் நிஜமாகும். மற்றதை இறைவனிடம் அர்ப்பணியுங்கள். என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. வாழும் வரை எல்லோருடனும் சேர்ந்து அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்வோம். இவை மட்டும் நீங்கா நினைவுகளாய் எப்போதும் நிற்கும். நமக்கு 2 கண்கள் தான். நாம் செய்யும் தவறுகளை யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணாதீர்கள். 3வது கண் ஒன்று உண்டு. அதுதான் இறைவனும் மனசாட்சியும். உலகில் எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் அத்தனை கோடி மனிதருக்கும் கைரேகை வேறு. இதுதான் இறைசக்தி. வாழ்க்கை வாழ்வதற்கே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.